Section 7 subsection 2A. In this they have given which is not treated as supply. Supply இல்லை அப்படின்னா GST கட்ட வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே, இப்போ 9 to 5 உங்களோட ஜாப், இதுதான் உங்களோட ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே இருக்கிற வேலையை மட்டும் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் கான்ட்ராக்ட் இல்லாத வேலையை வந்து அந்த எம்ப்ளாயி பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் அ சப்ளை அண்ட் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டணும். அதுவே இப்போ வந்து எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாய்க்கு வந்து 50,000 கிஃப்ட் கொடுக்குறாங்க, 50,000 வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. 1 இயருக்கு லிமிட் வந்து 1 இயருக்கு 50,000 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதுவே இட் இஸ் மோர் தேன் 50,000 அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. நெக்ஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடட் பை ட்ரிபியூனல் ஆர் கோர்ட். கோர்ட்டும் ட்ரிபியூனல் அவங்க கொடுக்குற சர்வீஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ட்ரிபியூனல் அப்படின்னா இப்போ வந்து கோர்ட் வந்து நார்மல் பீப்புளுக்கு ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு நடக்கிற கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்கும். அதுவே ஒரு கம்பெனிக்குள்ளே ஏதாச்சும் டிஸ்பியூட் வந்திருக்கு, கருத்து வேறுபாடு கம்பெனிஸ்க்கு இருந்துச்சுன்னா அவங்க ட்ரிபியூனலுக்கு போவாங்க. ஸோ அவங்க பண்ணுற சர்வீஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அதுவே சர்வீஸ் ப்ரொவைடட் பை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி, பஞ்சாயத், லீகல் அத்தாரிட்டி இவங்கெல்லாம் கொடுக்குற சர்வீஸ்க்கும் ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா தே ஆர் ப்ரொவைடிங் சர்வீஸ் டு பீப்புள், பப்ளிக். ஸோ நோ ஜிஎஸ்டி ஃபார் தோஸ் சர்வீசஸ். அண்ட் தென் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற பீப்புள், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அவங்கெல்லாம் கொடுக்குற சர்வீஸ்க்கும் ஜிஎஸ்டி கிடையாது. நெக்ஸ்ட்டு சேர்பர்சன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லீகல் அத்தாரிட்டி கவர்மெண்ட் கொடுக்குற சர்வீஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் டிசீஸ்டு பர்சன், யாராச்சும் டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ணுற நிறையா பண்ணுவாங்க இல்லையா, ஃபியூனரல், அவங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆம்புலன்ஸ், டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க அடக்கம் பண்ணுற வரைக்கும் என்னெல்லாம் செலவு இருக்கோ அதுக்கெல்லாம் எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. அண்ட் தென் சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். இப்போ வந்து சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் பண்ணும்போது ஜிஎஸ்டி கிடையாது. எப்போ ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் மட்டும்தான் ஜிஎஸ்டி கிடையாது. கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா லேண்டுக்கும் பில்டிங்க்கும் சேல் பண்ணும்போது ஜிஎஸ்டி கிடையாது. ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அப்படின்னா அன்செக்யூர்ட் டெப்ட். இப்போ வந்து ஒரு கூட்ஸ் இருக்குன்னா அந்த கூட்ஸுக்கு மேலே வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ஆக்ஷனபிள் கிளைம்ஸ், அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் அதர் தேன் ஸ்பெசிஃபைட் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பெசிஃபைட் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் என்னன்னு பார்த்தா பெட்டிங், கேம்பிளிங், லாட்ரி, இந்த மூணுக்கு மட்டும் ஜிஎஸ்டி இருக்கு. அதை தவிர மற்ற எல்லா ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்க்கும் ஜிஎஸ்டி இல்லை. ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் பை டிஸ்டிங்க்ட் பர்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, இங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி இருக்குது, கேரளாவில் அதே கம்பெனியோட பிரான்ச் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சோட பேர், அந்த பிரான்ச்சை தான் டிஸ்டிங்க்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு ஒரு வெஹிக்கல்குள்ளே கூட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா வெஹிக்கலுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் அது வெஹிக்கல்குள்ளே இருக்கிற கூட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதே டிஸ்டிங்க்ட் பர்சன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்து அவங்களோட வெஹிக்கலை வந்து வேற கேரளாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சர்வீஸ்க்காக அப்படின்னா வெஹிக்கலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் அவங்க பண்ணுற ரிப்பேர் சர்வீஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கு. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுதான் சப்ளை ஆஃப் குட்ஸ், இதுதான் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படின்ட்டு நாங்கள் எப்போ வேணாலும் சொல்லுவோம், எங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் அவங்களுக்கு பவர் இருக்குது, நாங்கள் எப்போ வேணாலும் இதுதான் சப்ளை ஆஃப் சர்வீஸ், இதுதான் சப்ளை ஆஃப் குட்ஸ்ன்ட்டு சொல்லுவோம் அப்படின்றது இந்த செக்ஷனில் தனியாக சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3ல